எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அது என்னதுன்னா சமைச்சு கொண்டு கேட்க மழை வந்துட்டு சோறு ஆனா நீங்க ஒரு பேரை என்னட்ட இருந்து பெற்றுட்டீங்க என்ன சொல்லுங்க மின்னலு வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சாரு, நான் உங்கள் சஜி. ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இதுனா பெரிய ஒரு சமையல் எல்லாத்தையும் நாங்களே மேற்கொண்டுட்டு அப்புறமா வந்து இப்போ நான் 1 மணிக்கு தான் இந்த சாப்பாடு கொடுக்கன்னு சொல்லிட்டு எல்லா ஒழுங்குகளும் செய்திருக்குது. இந்த சாப்பாடு வந்து இந்த தினம் எதற்காக இங்கே வழங்குறோம்னு சொன்னால் இனதின தம்முன்னுட்டான சாப்பாடு தான். இனதின உணவு வழங்க எதற்கான்னு சொன்னால் இளைய தம்பி வேலுப்பிள்ளை 2ஆம் ஆண்டு நினைவு தினம் மகன் முரளி குடும்பம் இவங்க தான் அதை ஒழுங்குபடுத்தி 2வது ஆண்டு நினைவு தினத்துக்கு வந்து மிரக்கறி சாப்பாடு அவங்க வந்து இந்து அப்போ மிரக்கறி சாப்பாடு தான் கொடுக்க சொன்ன முறையில் இப்போ நாங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அது என்னதுன்னா சமைச்சு கொண்டு கேட்க மழை வந்துட்டு சோறு ஆனாலும் வந்து நல்லதான ஒன்று செய்கிறோம். அப்போ அதுக்காக வந்து மழையும் வந்து எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டுது. அதுவும் ஒரு தடங்கலண்டு இல்லாமல் அதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்ன ஆக்கள்லேருந்து குறிப்பிட்ட பேர் வந்திருக்கணும், இன்னும் வேற இருக்குது. அப்படி வேற அவர்களுக்கு வந்து பாசனம் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சமைச்ச மிரக்கறி சாப்பாடு எல்லாத்தையுமே அந்தவர்களுக்கு வந்து வாழை இலையில தான் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஒழுங்குகளும் செய்துட்டோம். இப்போ வந்து இங்கே பாருங்க ஒரு சிலர் வந்திருக்கணும். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க என்னடா சார்வணி, எனக்கு இப்பதான் யோசனை வருது. என்னடா நீங்க சொன்னீங்க முதல்ல இருக்கா நீங்க செய்யலாம் போயிட்டோன்னு சொல்லி அவாட நினைவு நாள் தான் இந்த லண்டன்ல கவிய கால நான் இப்ப அவசரமா ஒரு பயணம் பண்ணதுல அந்த முதல் இது வந்து ஒரு இதால வந்து அதே மாதிரி 2ஆம் தடவை இங்க செய்ய இருந்திருக்குது. ஓகே, எழுதிருந்தாலும் நல்லதா நடந்திருக்குது. சரி, இப்ப நாங்க வந்து சமையல் எல்லாம் சமைச்சு அந்த ஏத்திலே கொண்டிருக்கோம். இனிமே கொண்டாந்தார்களுக்கெல்லாம் நாங்க வேற ஏத்துகளுக்க போட்டு வாழை இலையில தான் பரிமாற போவோம். வாழையில வைக்கிறவங்க அப்படியே தண்ணியையும் வச்சு கொண்டு போவோம். சின்னாக்கள் தானே. ஓ, சின்னாக்கள் தான். என்ன தம்பி அந்த மூத்த காலையில காலுக்க போடு முகாம் நடந்துட்டு சம்பவம் ஒன்றும் மெக்கப்படுத்தல. என்ன விஷயம் இருக்கு? சமைச்சம் படி வேப்ப சாப்பிட போறோம். நாங்க சாப்பிட போறோம். என்ன இருக்குது ரோட்ல தூக்கி அடிச்சு குழப்படி. இப்ப நீங்க குழப்படி செய்ததை மறுத்ததோ தண்ணி எல்லாரும் மாறி மாறி தான் குடிப்போம். சரியா? நல்ல ஒரு மிரக்கறி சாப்பாடு உங்களோட சேர்ந்து நாங்களும் வடிவா சாப்பிட போறோம். ஏன்னா எல்லாரும் சாப்பிடலாம். மழை நேரத்துல அவங்க இங்க குட்டி இருக்கிறா, குட்டிக்கு கொன்ற வாழையில முடிஞ்சு. அது ஆட்ட குட்டி, ஆட்ட குட்டி ஆஸ்மி குட்டி. ஆஸ்மி குட்டிக்கும் நிறைய அக்கா சாப்பிடுற சந்தர்ப்பங்கள் இருக்குல்ல. தம்பியாக்கள் வேணுமெண்டா சொல்லணும். சரியா? திருப்பியும் போடுவோம். கறியை கொண்டாங்க தம்பினேக்கு பின்ன சோத்து கடத்த பொரியல் வேறு ரெண்டு. இந்த தம்பிக்கு கடும் பக்கம் தாங்க. பரண்டி என்னப்பா? ஓ, வடிவா சாப்பிடு. சாப்பாடு போடணும்டா. சரியா? முன்னாடி தெரிய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க.
சரியா நாங்கள் பருப்பு வச்சிருக்கோம் வேணாமா எல்லாம் சாப்பிடதான் டேஸ்ட் தெரியும் தேங்க்யூ ஐயோ அப்ப நம்மளால வச்சுட்டீங்க யாருக்கு என்ன வேண்டாம் ஒன்றும் செய்யறாது அதெல்லாம் இங்க அது ஒரு சைட் அதை இந்த கறியை அது வேணுமாட்டு கேட்டா காணுமெல்லாம் சொல்லிக்கிறோம் இவைக்குதான் வந்து என்ன சொல்றேன் சரியான நேரத்துக்கு என்ன சாட்சி சமூகம் பண்ணிருக்கேன் சாப்பாட்டு நேரம்னா ஒரு மரியாதை கொடுத்து ஒழுங்கு நேரம் அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சில சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் வசந்தி அக்காங்க ஒரு சில பேர் சொல்லியிருந்தா அவை வந்து கொண்டிருக்கிறோம். அது தவிர இப்போ அவைக்கு கொடுத்து போட்டு நாங்கள் மிச்சம் வேணும் சொன்னால் பார்சல் கட்டவும் தண்ணிதான் தம்பிக்கு தம்பி என்ன போடுவோம் என்ன வருதாரு இந்த கருப்பு கறி அங்கே ஓடிட்டேன் யாரு குழம்பு குழம்பு அதான் கருப்பு போட என்னதான் தம்பி குழம்பு வேண்டாம் சோறோ இந்த தாங்க சோறுப்பா சோறும் சோறும் போட்டாங்க யாருக்கு சோறு இப்படித்தான் சாப்பிடுவோம் இந்த தாங்காக்கெல்லாம் நச்சா அஸ்மி மச்சா அஸ்மி மச்சா சோறு போட்டா தம்பி சோறு அவங்க மகளுக்கும் சோறும் நீங்க அந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க தான் வாழைக்காய் பொரியல் கூடவாம் பொரியல் பாத்தீங்க தம்பியா ரொம்ப சாப்பிட்டுருக்கேன்டா ரெண்டாந்திரம் போனியோ போச்சு உனக்கு என்ன கறியும் போடுவோமே தம்பிக்கு பருப்பு கறி இருந்தாலும் இந்த தம்பிக்கு கறி போடணும் சரி அங்க அந்த குட்டி தம்பி கறி வைக்கும் சிந்தியக்கா அங்க அவனுக்கு
யாருக்கு அங்க அந்த அங்க அந்த பச்சை டீஷர்ட் கருப்பு கறியும் வேற என்ன கறியும் கருப்பு கறி இந்த ரெண்டு சின்ன ஆக்களுக்கும் சரி சின்ன குழம்பு தின மாட்டாங்க அவங்க போடாம பருப்பு வேற கீரை கீரை வேற ஒன்றுமே வேணாம் கீரை வேணாம் நான் சாப்பிட வேண்டாமா கீரை முதல் சாப்பிடவே இதுல வாங்க கொஞ்சம் அக்கா பக்கத்துல இருங்க தண்ணியா ஐயா சில்வர் ராஜி கொஞ்சம் தண்ணி வாத்து கொடுக்கா போதுங்க ஓ அவங்க அம்மாட்ட கேளுங்க பாருங்களாண்டு சாப்பிட போறோம் வெக்கப்பட சாப்பிடுவோம் அப்பா அவன் பந்திலேரி மாதிரி நாங்களும் கடைக்கு போட்டோம் வெக்கப்படுறா கூட செஞ்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட பொரியல் வந்தா சரி எனக்கு அப்பளா பொரியல் இந்த வாழைக்காய் பொரியல் அடி வாங்க கூடாது நீங்க இருக்கவனா வந்தீங்க எழும்பவனா வந்தீங்க அப்ப நான் என்ன சும்மா சொன்னா வந்துடுவீங்க சாப்பாடு ஓ ஐயா நீயாரே இல்ல சின்ன போய்க்குதாமா பெரிய எத்தனைடா சந்தியாக்கான பரிமாறு தான் சொல்லுவாங்க என்ன மின்னல் வந்த மாதிரியே நான் சரி நடக்குது பரிமாறு வாமா மின்னல் வந்த மாதிரி தான் நடக்குது அப்படித்தான் இருக்கணும் கடைசி நேரத்தில் நான் பொறுப்பு கொடுத்தாச்சேன் சந்தியாக்கா மாமிக்கண்ணெல்லாம் குழம்பு சட்டி எங்க சுடர்றாங்க சவையில இருந்து நாங்க சாப்பாடு கவலைப்படாங்க பொங்கலை எடுத்துட்டு நாங்க பரிமாறுறோம் அதானே நீங்க சொன்னா புராணி இப்ப உஷாராயிருக்கீங்க இந்த கறியையும் பிரட்டி சாப்பிடணும் சரியா இந்த சோத்தோட இந்த மனதை கறியை பிரட்டி சாப்பிடுங்க பாத்தி சாப்பாடு முடிஞ்சு பாசம் காட்டினேன் சந்தியாக்கா தம்பிடா கொண்டு போ வேணாமா உங்களுக்கு என்னத்துக்கு இல்ல தானினா இந்த ராணிக்கு நீங்க அப்பா போய் சாப்பிடுங்க மழை வர போது சரி தங்காக்கெல்லாம் போயிட்டு வாங்கோ ஓ எல்லாம் போயிட்டு வாங்கோ போயிட்டு
நான் பள்ளனமா சமையல் ஹெல்ப் பண்ணுவோம்னா இந்த பார்த்தா லேட் ஆயிடும் என்ன பெம்பலண்டா நான் வெளியில வச்சுதான் சோறு காய்ச்சி கொண்டு வந்தேன் சோறு காய்ச்சி கொண்டு கேட்க மழை என்னடா நான் பயந்து பயந்தான் அப்புறம் இல்ல நல்ல காலத்துக்கு ஒரு சொட்டுக்கு மழை பெய்துட்டு போயிட்டு நவீன காணலும் கொண்டு வெளிக்கு சிங்க மழை பெய்யுது அம்மாக்களை கொண்டு வந்து அப்ப நான் சொன்னேன் நேற்று அம்மா வாங்க நான் தான் இப்ப உங்களுக்கு பரிமாற போறேன் சரியா களைச்சு போட்டா மின்னல் களைச்சிட்டுது வச்சுட்டு வாங்க இருங்க நானும் சதியும் பரிமாறுறோம் ரெண்டு பேத்தி சாப்பிட்டதுல நான் சொல்லிட்டு போதும் அப்படிதான் அங்க சாப்பிட்டாச்சா பசி தாங்கல சரி இந்த வசந்தியக்காக பருப்பு என்ன சோறு கொஞ்சமா கிடக்குது என்ன வாங்கி சாப்பிடும் அப்படியே கறி எதுல வச்சுட்டு கறி எல்லாம் என்ன குழம்பு சாப்பிட புரியுவோம் சத்தா தான் பாத்தீங்களா பாத்தீங்களா மிளகாய் என்னெல்லாம் சாப்பிடுவா கயாமலா சாப்பிடுவோம் சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு 9 மணிக்கு சாயங்காலம் கொடுத்துட்டாங்க மழை கொஞ்சம் தடங்களா இருந்தாலும் சாப்பிட்டாச்சு ஒருவே சாப்பிட்டாங்க அதை விட வாசகங்கள்ல தெரியும் என்னென்ன சாப்பாடுல குறை இருக்கா இல்லையா உண்மையிலேயே நான் வாசகங்கள்ல தெரியும் சாப்பாடு மிளகாயா அந்த பேப்பரையும் கட்டுறதுக்கு அம்மா போய் மத்தியானம் என்ன போச்சு எல்லாம் நான் சரி அம்மா கொண்டு போங்க சாப்பாடு கோயிலுக்கு அம்மா அந்த அப்பாயின்மெண்ட் வரையிலாதானே எல்லா கறியும் விட்டாச்சோ அங்க சொல்லுங்க அந்த கிழங்கு கறி கிழங்கு கட்டு போடுங்க போடுங்க வெள்ளக்கறி கிழங்கு பூசணிங்க சமையல் எல்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு சமையல் முடிஞ்சது அப்புறம் வந்து சொல்லப்பட்ட ஆக்கள் எல்லாம் ஏன்னா பார்த்து சிரிக்கிறாங்க உண்மையா நீங்க சொல்லி நிறைய பேர் வந்திருக்கணும் அப்ப 1 மணிக்கே நான் சரியா சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கேன் அது வந்து எல்லாரும் வந்திருக்கணும் அதே நேரம் வந்து மழையை நினைச்சுதான் சரியா டென்ஷன் ஆகிக்கொண்டு இருந்தாங்க அந்த டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சோறு காய்ச்சுற டைம் வந்து சரியான ஒரு குழப்பமா போயிட்டு அதுலேயும் வந்து ஆக குழப்பம் இல்லாம ஒரு வேணா பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரம் தானும் மழை காலத்துக்கு வந்திருக்காண்ட காமைய வந்துட்டு ஓடிட்டு அப்ப எங்களுக்கு கொஞ்சம் சமையல் பிரச்சனை இல்லை சாரு சொன்னா இன்றைக்கு செத்தா ஒரு மனுஷர் செத்தாவா மழை பெஞ்சா அப்படியே அதே மாதிரி இன்றைக்கு காலம் வந்து பாருங்க இவ்வளவு சனம் வந்துட்டு போகும்போது ஒரு ஆத்மா ஒரு நல்ல ஆத்மா தான் சரியா காலம்புறால சோறு வைக்க வந்த மழை சனம் வந்துட்டு குழந்தை பிள்ளை எல்லாம் கொஞ்சம் அழுதுட்டு போட்டு அப்படிதான் செஞ்சிருக்கு கல்யாண வீட்டு அண்டைக்கு மழை பெய்ய கூடாதாம் செத்த வீடோ அல்லது செத்த நாள் இப்படி செய்ய மழை பெஞ்சாதாம் இது நினைவு தினம் 2வது ஆண்டு நினைவு தினம் தானே அப்ப சரியண்டு குறிக்கப்பட்டாக்கெல்லாம் வந்து வடிவா பாசல் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க சரியா வந்து 2 மணிக்கே சொல்ல முடியுது என்ன அப்ப எல்லாம் நேர்த்தியா இருந்துச்சு ஸ்பெஷலி வாக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் என்ன சஜிப்பா நாங்கள் மின்னலாக சமைச்சுதான் இருந்தாலும் இப்ப இந்தியில இருந்து நீங்க ஒரு பேரை என்னட்ட இருந்து பெற்றுட்டீங்க என்ன சொல்லுங்க
மின்னலு கடைக்கு சிங்கம் பண்ணு கடைக்கு சிங்கம் பண்ணு பரிமாற்றத்துல மின்னலு அந்த உண்மையா என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஆக்கள் நிறைய வரும்போது இப்ப நாங்க என்ன செய்யறப்பா அந்த நேரத்துல வந்து மின்னல் இருந்த நாடுதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு எனக்கு ஒரு பேர் மாமியிட்டே தண்ணி சொல்ல இப்ப வரைக்கும் நாங்க வீடியோ முடிச்சு கொண்டு டைம்ல அங்க ஒரு அம்மா வந்து அங்க சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கிறா அப்ப எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் என்ன அவர் நடந்தா அந்த டைம்ல வேலையில வந்து உதவி செய்யறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே அப்ப நாங்க உடவே எல்லாமே சமைச்சிட்டே இருந்தோம் சஜிக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை அதான் தயாவும் சொன்ன நேற்று நான் போன் எடுக்கும் போது என்னன்னு சொன்னா 11 மணிக்கு எல்லாம் வந்து இருந்தாலும் நான் குறைக்க மாட்டேன் ஏன் சொல்லுங்க அப்ப நீங்க வந்து சின்ன ஆக்களோட இருக்கிறீங்க அப்ப மழை அந்த டைம் பெய்துட்டு இருக்கேங்க அதை வந்து நாங்க பொருட்படுத்தல கோபம் இல்லையா சரிதானே மழையை பாருங்க இப்ப மழை வந்து அடிச்சு ஊத்த போகுது எல்லாரும் வந்து போன அடிச்சு ஊத்தட்டும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க என்னண்டு என்ன சொன்னீங்க ஓ பாத்தீங்களா ஞாபகப்படுத்திட்டாரு மாமா உண்மைதான் நாங்க சோறு காய்ச்சிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது அப்ப மாமா சொன்னார் இல்ல நன்மைக்கு தான் இது பாருங்க இது வந்து சேதப்படுத்தாது அல்ல அது உண்மையா நீங்க இருக்க பழம்பெரும் மக்கள்கிட்ட கேட்டுப்பாங்க மழை செத்த வீட்டுக்கு மழை பெய்யணுமாம் கல்யாண வீட்டுக்கு மழை பெய்யக்கூடாது கல்யாண வீட்டுக்கு மழை பெய்யன்னு போயிருக்க ஒரு நல்ல சாரிகள் பட்டுக்கள் எல்லாம் கட்டிட்டு போவீங்க சீச்சி ஐயோ சீச்சி அப்ப அந்த வாழ்க்கை வந்து சீச்சியா போயிடும் மழை பெய்ய அழுத சோகத்துல இருக்க பெய்யக்கியா ஒரு சுகமா புண்ணியமா எவ்வளவு அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அர்த்தங்களோட கொடுத்து வச்சிருக்கோம் தெளிவே என்ன சொல்றது எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடந்திருக்குது அக்கா அதை நீங்க பாக்குறீங்க அக்கா சொல்லிதான் நான் பிரான்ஸ் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப இன்றைய தினம் வந்து வழங்கின அந்த உணவு வளங்கள் வந்து 2வது நினைவு நாளை வந்துட்டு முரளி குடும்பத்தினர் தான் அதை செய்திருக்கிறோம் அப்ப எல்லாமே வந்து சூப்பரா முடிஞ்சிருக்குது வந்து ஆக்களும் பயிர்னு சாப்பிட்டு ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அது இந்த மெடமாற வாழ்த்தி போயிருக்கும் அப்ப எல்லாமே நல்லா தான் நடந்திருக்குது வாசலும் கட்டி கொடுத்தாச்சு இங்காலயம் வந்து இப்பவும் மாமி பரிமாறி கொண்டுதான் இருக்கிறா நல்ல விஷயம் மற்றது நாங்க என்னத்துக்காக இப்ப நான் சார்ஜ் இந்த முடிவு எடுத்து நாங்கள் சமைச்சு கொடுக்கோம்ன்றேக்க இப்ப இந்த நிகழ்வுல வந்து அவங்க உறவினர் 2வது ஆண்டு நினைவு தானே அப்ப அவங்களா வீட்டுல செய்யும் போது என்ன செய்வோம் மரக்கறி சாப்பிடுங்க கண்டிப்பா 4-5 கறி பொரியல் அந்த மாதிரி தான் செய்து குடிப்போம் அப்ப அதுக்காக தான் சரி எங்கள்கிட்ட நாடி வருவர்கள்ட்ட நாங்களும் அவங்களும் தானே வேற திருப்தி அடையணும் சும்மா இந்த மாதிரி அக்கா சொல்லிட்டாண்டு கடையில ஒரு பாசலை கொடுத்துட்டு அப்படி போகக்கூடாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் ஒரு நிகழ்வை வந்து சரியான முறையில செய்து முடிக்கணும்னு எந்த விருப்பம் அப்ப அதுக்காமே பெரிய ஒரு சப்போர்ட் அப்ப செய்து உண்மைக்குமே சூப்பரா முடிச்சாச்சு அன்னைக்கு சொன்ன நான் இப்படி சாரு வந்து இப்படி செய்யுதுங்கிற விட அஞ்சு காலம் எடுத்து சொன்னவா வசந்தி உனக்கு அந்த வேலையை விட சாருண்ட வேலைதான் முக்கியம் நீ அதான் மின்னலாட்ட வேறும் எடுத்துட்டீங்க அப்புறம் என்ன சரி அந்த டைமிங்க பாத்துருப்பீங்க எல்லாமே நான் பரிமாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமே இதுல எல்லாமே ஒத்தாசையிட்ட வேலையில தந்த எல்லாருமே உருளைக்கிழங்கு கறி எல்லாம் வச்சு சொல்லிட்டாமே பாத்திர பக்கம் நான் போத்தவே சரியோ சரி எல்லாமே நன்மைக்குதான் நடந்திருக்குது இதுல இன்னும் யாருக்கு நன்றி சொல்லாம இருந்தா அதை மன்னிச்சிருங்க நன்றி வந்தது எல்லாருக்கும் நேரம் சொல்ல மாட்டேன் சம்பவம் வந்து விட நல்லா முடிஞ்சிருக்கு அதே சந்தோஷம் இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்ள போறோம் உண்மைக்குமே வந்து நல்ல மனதார நல்ல நிறைவாத்தான் இந்த நான் நிகழ்வு வந்து வயிறார அக்கா சொல்றான் வயிறாரம் எல்லாரும் சாப்பிட்டேன்னு சொல்லி என்ன இப்ப வாயார வாழ்த்துறீங்க சந்தோஷம் அப்ப சரி இதே சந்தோஷத்தோட நாங்க முடிச்சுக்கொள்ள தான் அமைதியா இருக்கிறீங்க சந்தோஷம் தானே அதோட அந்த இது என்ன கொடுப்பன விட எங்கட வீட்டுல அதே மாதிரி இப்படி 2 நடந்திருக்குது அப்ப சரி சந்தோஷத்தோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போய் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதோட வந்து ஜொலி பிளாக் சேனலுக்கு முதல் முறை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு